இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய சட்டங்களை செயல்படுத்துவதில் சிக்கல்கள் உள்ளதாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் ஒன்றை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு தமிழக அரசு அனுப்பியிருக்கிறது. பொதுப்பட்டியலில் இருந்தபோது மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்காமல் 3 கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றியதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 கிரிமினல் சட்டங்கள் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. வரக்கூடிய மாதம் ஜூலை 1ஆம் தேதி முதல் 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் அமலுக்கு வர உள்ள நிலையில் இது தொடர்பாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. மாநிலங்களின் கருத்தை தெரிவிக்க அவகாசம் வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதிய அவகாசம் வழங்காமல் இந்த சட்டம் அவசர கதியில் நிறைவேற்றப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய பங்களிப்பே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் 3 கிரிமினல் சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கு, அது மட்டுமில்லாமல் அந்த கிரிமினல் சட்டங்களின் பெயர்களும் மாற்றப்பட்டு சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டப்பட்டிருப்பதற்கும் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அரசியலமைப்பு சட்டப்படி கட்டாயமாகும். ஆனால் 3 புதிய கிரிமினல் சட்டங்களும் அடிப்படையில் சில தவறுகள் உள்ளதாக முதலமைச்சர் எழுதிய அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மூன்று புதிய கிரிமினல் சட்டங்களிலும் தவறுகள் இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. 3 புதிய கிரிமினல் சட்டங்களிலும் தவறுகள் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது விதியாகும். அவ்வாறு இருக்கையில் இந்திய தண்டனை சட்டம், IPC, குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய சட்டங்களை எதிர்க்கட்சிகளின் பங்களிப்பு இல்லாமல் ஒன்றிய அரசு நிறைவேற்றி அதை ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. பொதுப்பட்டியலில் இருந்த போதிலும் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்காமல் 3 கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த சட்டங்கள் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தன்னுடைய கடிதத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வர உள்ள நிலையில் தன்னுடைய ஆட்சேபத்தை தெரிவித்து கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள 3 கிரிமினல் சட்டங்கள் தொடர்பாக மாநில அரசுகளுடன் விரிவான ஆலோசனை என்பது நடத்த வேண்டும். இது தொடர்பாக மாநிலங்களின் கருத்துக்களை பெற போதிய அவகாசம் அளிக்கப்படவில்லை என தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியிருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய பங்களிப்பே இல்லாமல் இந்த 3 கிரிமினல் சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த 3க்கும் பெயர் சமஸ்கிருதத்தில் சூட்டப்பட்டிருப்பதையும் தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியிருக்கிறது. முக்கிய சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டியிருப்பது அரசியல் சாசன சட்ட பிரிவுகளை அப்பட்டமாக மீறக்கூடிய செயல் என்பதையும் கடிதத்தில் தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த 3 புதிய கிரிமினல் சட்டங்களிலும் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு விரிவான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த சட்ட பிரிவுகளுக்கிடையே ஒரு குழப்பமும் முரண்பாடுகளும் நிறைந்து காணப்படுவதை அந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. நீதித்துறை, காவல்துறை, சிறைத்துறை, தடயவியல் துறை போன்றவற்றில் தேவையான தொழில்நுட்ப மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியம். 3 புதிய கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றுவது தொடர்பான விதிமுறைகளை அவசர கதியில் ஆலோசிக்காமல் ஒன்றிய அரசு இதை நிறைவேற்ற முயல்வதாகவும் இந்த சட்டத்தில் பல்வேறு தவறுகள் இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியிருக்கிறது. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா,
மற்றும் பாரதிய சாக்ஷியா சட்டம் ஆகிய இந்த 3 சட்டங்கள் கடந்த டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதே மாதத்தில் அந்த சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டது. அந்த சமயம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடன் போதிய ஆலோசனையின்றி இந்த சட்டம் தன்னிச்சையாக நிறைவேற்றப்பட்டதாக எதிர்ப்புகள் எழுந்தன. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக மேற்கொள்ளக்கூடிய இந்த சட்டங்கள் வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி கடிதம் அனுப்பி இருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன? இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய 3 சட்டங்களுக்கு மாறாக புதிய குற்றவியல் திருத்த சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று ஒன்றிய அரசானது அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த குற்றவியல் சட்டங்களை தற்போது அமல்படுத்தக்கூடாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் மிகவும் முக்கியமாக பல்வேறு கருத்துக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், இந்த ஆட்சேபணிகள் மேற்கூறிய 3 சட்டமானது போதிய ஆலோசனைகள் இன்றி மிகவும் அவசர கதியில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலங்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க போதிய கால அவகாசம் வழங்கப்படாதால் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காமல் இந்த புதிய சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய சட்டங்களில் சில அடிப்படை பிழைகள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி நிறுவனங்கள் மற்றும் சட்டக்கல்வி மாணவர்களின் கலந்துரையாடி சட்டங்களை திருத்துவதற்கு போதிய கால அவகாசம் தேவைப்படும் என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறு பல்வேறு கருத்துக்களுள்ள தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் பிற முக்கிய துறைகளின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு புதிய சட்டங்களை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மேற்கூறிய சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும், அதாவது அனைத்து மாநிலங்களின் கருத்துக்களை கேட்ட பிறகுதான் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும், அதுவரை சட்டத்தை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.